வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ் உள்ளிட்ட மென்பொருட்கள் திடீரென முடங்கியது. சுமார் 30 கோடி பயனாளர்கள் தவிப்பு. மைக்ரோசாஃப்ட் கோளாறால் உலகம் முழுவதும் 1300 விமானங்களின் சேவை ரத்து. இந்தியாவில் மட்டும் 170 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். நாடு முழுவதும் 3 மணி நேரத்திற்கு மேலாக இணையதள சேவை முடங்கியதால் தாமதமாக புறப்பட்ட விமானங்கள். சென்னை, டெல்லி, ஹைதராபாத் என பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கான விமான பயணிகள் பாதிப்பு. மைக்ரோசாஃப்ட் குளறுபடி காரணமாக நாடு முழுவதும் 192 இண்டிகோ விமானங்கள் ரத்து. விமான முன்பதிவு மற்றும் பணத்தை திரும்ப வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கம். மைக்ரோசாஃப்ட் சேவை கோளாறால் சென்னையில் 20 விமானங்களின் சேவை ரத்து. தொழில்நுட்ப கோளாறை அறியாமல் விமான நிலையம் வந்த பயணிகள் கடும் அவதி. சென்னையில் இருந்து அமெரிக்கா செல்லும் விமானம் கடைசி நேரத்தில் ரத்து. மாற்று விமானம் ஏற்பாடு செய்து தருமாறு பெண் பயணி ஊழியர்களுடன் வாக்குவாதம். மைக்ரோசாஃப்ட் கோளாறால் விமான நிலையங்களில் போர்டிங் பாஸ் கையால் எழுதி கொடுத்த அதிகாரிகள். கவுண்டர்களில் விமான நிறுவனங்களின் ஊழியர்கள் கூடுதலாக நியமனம். விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகளுக்கு கூடுதல் இருக்கை, தண்ணீர் மற்றும் உணவு வழங்க வேண்டும். விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. மைக்ரோசாஃப்ட் குளறுபடி காரணமாக 10 வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களில் மட்டுமே சிறிய அளவில் பாதிப்பு. பெரும்பாலான வங்கிகளில் கிரவுட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்துவதில்லை, சிறிய வங்கிகள் மட்டுமே பயன்படுத்துவதாகவும் ரிசர்வ் வங்கி விளக்கம். மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் குளறுபடியால் தேசிய தகவல் மையத்தின் நெட்வொர்க் பாதிக்கப்படவில்லை. மைக்ரோசாஃப்ட் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மைக்ரோசாஃப்ட் அல்ல, மேக்ரோ ஹார்ட் என்று பழைய பதிவை ரீட்வீட் செய்து எலான் மஸ்க் கிண்டல். விண்டோஸ் சர்வரில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மீம்ஸ் ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சரி செய்யப்படும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விளக்கம். மைக்ரோசாஃப்ட் சேவை முடங்கியதால் உலகளவில் பங்கு வர்த்தகத்தில் பாதிப்பு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ், தேசிய பங்குச்சந்தை நிப்டி வர்த்தகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. மைக்ரோசாஃப்ட் குளறுபடி காரணமாக வங்கதேசம் டாக்கா விமான நிலையத்தில் 106 தமிழ்நாடு மாணவர்கள் தவிப்பு. 56 மாணவர்கள் டாக்காவில் இருந்து நேரடியாக சென்னைக்கும் 50 மாணவர்கள் கொல்கத்தா வழியாக சென்னைக்கும் வரவும் முடிவு.
வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா அருகே கரையை கடக்க வாய்ப்பு. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திருப்பூர், திண்டுக்கல், தேனிக்கு இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கான தேதியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வரும் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறும் என அறிக்கை. மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து ரயில் சேவையை துவக்கி வைத்தார். மைசூரு, மயிலாடுதுறை விரைவு ரயில் கடலூர் வரை நீட்டித்து இயக்கம். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 14 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். சென்னை குடிநீர் வாரிய விதிகளில் திருத்தம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி திருத்த சட்ட மசோதாக்களுக்கும் ஒப்புதல். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். தமிழ்நாடு சிறைத்துறை சார்பில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சிறை கட்டிடங்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தேனாம்பேட்டை அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. உணவின் தரம் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். சென்னையில் அம்மா உணவகத்தை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநராக மீண்டும் ஆர்.என். ரவிக்கு கால நீட்டிப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும். தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் திரும்ப பெறப்பட்டதால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜான் பாண்டியன் பரபரப்பு பேட்டி. திரும்ப பெறப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள், எனக்காக PSO மட்டும் போட்டிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவெடுக்க வேண்டும்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள். மழை பெய்து நெல் மூட்டைகள் சேதமடைவதற்கு முன்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் நெம்மேலி, மூணாஞ்சேத்தி, கருவகுளம், முதல் சேத்தி உட்பட இந்த 10க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கிற நெல் மூட்டைகளை உடனடியாக அரவை மில்லுக்கு எடுத்துச் செல்வதற்கும், விவசாயிகள் கொட்டி வைத்திருக்கிற நெல் மழையில் அடித்து செல்லாத வகையில் கொள்முதல் செய்வதற்கும் அவசரகால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். சென்னையில் 282 கோடி ரூபாய் செலவில் சாலை பணிகள். டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்டு வற்புறுத்தக்கூடாது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.